யாழ்ப்பாண நகருக்கு வடமேற்கே ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய கிராமம்தான் ஆனைக்கோட்டை. இங்கு வாழும் மக்கள் மண்மேடுகளை வெட்டி அள்ளி பள்ளங்களை நிரப்பி வீட்டு திட்டங்களை அமைக்கும் பொழுது சில தொல்லியல் சின்னங்கள் கிடைக்கின்றது. இதை பேராசிரியர் ரகுபதி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு 1980ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் பேராசிரியர் க. இந்திரபாலா தலைமையில் பேராசிரியர் சிற்றம்பலம், பேராசிரியர் கிருஷ்ணராயா மற்றும் ஆசிரிய மாணவர்களை கொண்ட இந்த குழு விரிவான அகழ்வாய்வினை மேற்கொண்டு 2 மனித எலும்பு கூடுகளும் முத்திரை மோதிரமும் கண்டுபிடிக்கப்படுகிறது. 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே இலங்கையின் பூர்வீக குடிகளாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. அத்துடன் நாகரிகம், சமயம், கலாச்சார பண்பாடுகளுடனும் சமூக வெளிநாட்டு உறவுகளுடன் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் எனவும் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பாக வாழ்ந்தார்கள் எனவும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படுகிறது. மேலும் அகழ்வாராய்ச்சியை தொடர்வதற்கு நிதி பற்றாக்குறை மற்றும் அரசியல் பிரச்சனைகளால் அகழ்வாராய்ச்சி கைவிடப்படுகிறது. அத்துடன் 1988ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து தொல்பொருட்களையும் ஆதாரங்களையும் தொலைத்து விடுகின்றனர். இது சிங்களவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. அவர்கள் முத்திரையை மாற்றி சிங்கள வரலாற்றுடன் இணைக்கவும் முயற்சி செய்கிறார்கள். சிங்களவர்கள் தமிழ் மக்களை மட்டுமல்ல, தமிழர்களின் வரலாற்றையும் சேர்த்து அளிக்க நினைக்கிறார்கள். ஒரு நாட்டின் இருப்பிற்கு வரலாறு முக்கியமான ஒன்றாகும். வந்தவர் குடிகளாக இருந்தாலும் இதை நன்கு அறிந்த சிங்களவர்கள் புதிய வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் பூர்வீக குடிகளாக இருந்தாலும் தமிழர்கள் வரலாற்றை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனைக்கோட்டை அகழ்வாய்வின் போது மாணவனாக இருந்த பெரமு புஷ்பரட்னம் ஐயா தலைமையில் 40 வருடங்களுக்கு பிறகு 20/6/2024 அன்று ஆனைக்கோட்டை அகழ்வாய்வு மீண்டும் கையில் எடுக்கப்படுகிறது. புலம்பெயர் தமிழரின் நிதி பங்களிப்புடனும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடனும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. இதுவே சிங்களவர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாக இருந்திருந்தால் அரசாங்கமே நிதியொதுக்கி முன்னின்று செய்திருக்கும். இது தமிழர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாக இருந்ததால் தமிழனின் சொந்த உழைப்பால் இவ்வகழ்வாராய்ச்சி செய்து முடிக்கப்பட்டது. என்னதான் சில தொல்லியல் சின்னங்களை கண்டுபிடித்திருந்தாலும் அதிகாரபூர்வமான அறிக்கை வரும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.